ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? வாங்க பார்க்கலாம். நைஃப் அண்ட் ஃபோர்க் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பேர் சொல்றீங்க, கொஞ்சம் பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு இது என்னங்கிறது விளக்கமா சொல்றேன். நம்ம நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிட்றதுக்கு போயிருப்போம். அங்க இந்த நைஃபும் இந்த ஃபோர்க்கும் வச்சு சாப்பிடுவோம். சாப்பிடும்போது இதுக்கான ஒரு லாங்குவேஜ் சைன் இருக்கு. அங்க நமக்கு பரிமாறக்கூடியவங்களுக்கு இந்த சைன் தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த சைனை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நான் நைஃப் அண்ட் ஃபோர்க்கோடைய லாங்குவேஜ் சிம்பிள் காணிக்க போறேன். சைட்ல பிக்சர் வரும், கவனமா பாருங்க. இந்த பிக்சர்ல வரக்கூடிய சிம்பிள் ஸ்டில் ஈட்டிங்னு அர்த்தம், நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் நெக்ஸ்ட் டிஷ், அடுத்த டிஷ்ஷுக்கு வெயிட் பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த பிக்சர் இட் வாஸ் டெலிஷியஸ், நல்லா இருந்ததுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட், நான் சாப்பிட்டாச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை பிடிக்கல உங்களுக்கு சாப்பாடு, அப்ப எப்படி சைன் காணிக்கிறது? இப்ப டவுட் இருக்குல்ல? வலிசா பிடிக்கலையாங்க, ஏன் வருத்தப்படுறீங்க? இந்த சைன் காணிச்சேன்னா கண்டிப்பா நமக்கு பரிமாறக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு பிடிக்கலைங்கிறது நைஃப் அண்ட் ஃபோர்க் லாங்குவேஜ்ல காணிக்கும் போது அது புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம கிட்ட அதுக்கான ரீசன் என்னங்கிறது தெரிஞ்சுப்பாங்க. அதுல இருக்கிற குறைகளை நமக்கு மாத்தி கொடுப்பாங்க. இதுக்காக தான் இந்த சைன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் நான் சொன்னது. சாதாரண ஹோட்டல் எல்லாம் இது இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆனா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போகும்போது கண்டிப்பா இந்த இது தெரிஞ்சிருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பெரிய ஹோட்டல்ல போனா எப்படி நம்ம சாப்பிடணுங்கிறது இந்த வீடியோல இருந்து மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு பின் பண்ணுங்க.